வணக்கம் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். நம்மளோட சேனலில் ரெகுலராக சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம காட்ஸில்லா விசஸ் காங் அந்த படத்தோட முழு கதை விளக்கம் தான் பார்க்க போகிறோம். ஒருவேளை நம்மளோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வெல்கம் டு த ஃபேமிலி நண்பா. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். படத்தோட முதல் சீனே நமக்கு ஸ்கல் ஐலண்டை காட்டுறாங்க. ஸோ அங்கே ஏதோ ஒரு இடத்துல காங்கு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மூஞ்சி மேலே நல்லா வெயில் அடித்ததுக்கப்புறம் அது கஷ்டப்பட்டு எந்திரிச்சு சோம்பலெல்லாம் முடிச்சுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நடந்த போது எங்கடா போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அது குளிக்க ஒரு ஆறு மாதிரி இருக்குது, அங்கே போகுது. அதுக்கப்புறம் அருவிலையெல்லாம் போய் குளிக்குதுப்பா. அடுத்து நமக்கு ஒரு குட்டி பாப்பாவை காட்டுறாங்க. ஸோ அந்த பாப்பா ஒரு இடத்துல தனியாக உட்காந்து ஒரு பொம்மை செஞ்சிட்ருக்கு. ஸோ அந்த பொம்மை பார்க்குறக்கு அப்படியே காங் மாதிரியே இருக்குது. அந்த பொம்மையை செஞ்சதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணு குடுகுடுன்னு ஓடுறப்போ ஒரு மரத்தை காட்டுறாங்க. ஸோ அங்கே ஒரு சென்சார் மாதிரியோ ஒரு கேமரா மாதிரியோ ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் இருக்குது. ஸோ அப்படியே அந்த குட்டி பொண்ணு காங் முன்னாடி போய் நிற்கிது. காங் வந்து பார்த்தோம்னா அந்த பொண்ணை பார்த்ததுக்கப்புறம் எதுவுமே பண்ணல. அந்த பொண்ணு வந்து அந்த கையில் செஞ்ச பொம்மையை காங் கிட்ட காட்டுறப்போ அந்த காங் அதை சந்தோஷமாகவோ இல்லை வருத்தமாகவோ இல்லை கோவமாகவோ எந்த விதமான ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனும் நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. அப்படி ஒரு தனி ஒரு எக்ஸ்பிரஷனை காட்டிட்டு கீழேருந்து ஒரு மரத்தை வேகமாக எடுத்து அதை கூர்மையாக்கி வானத்தை நோக்கி வீசுது. அந்த கூர்மையான இதுவும் வானத்தை போய் குத்துனாப்பில் நிற்குது. என்னடான்னு பார்த்தா அது ஒரிஜினல் வானமே கிடையாதுப்பா. அவங்களே ஏதோ இடத்துல செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது நமக்கு காங்க ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருக்காங்க. ஆனால் சொல்லப்போனால் அடைச்சி வச்ச மாதிரி கூட கிடையாது. எதுக்கிட்டு இருந்தோ அதை பாதுகாத்து வச்ச மாதிரி அதை ஒரு கூண்டுக்குள்ளே இல்லாமல் அப்படியே ஓப்பன்லேயே விட்டுருக்காங்கப்பா. அது பேர் வந்து பார்த்தோம்னா காங்கு கண்டெய்ன்மெண்ட் ஜோன் அப்படின்னு சொல்லி வேறு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. காங் அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தவங்கலாம் ஒரு செகண்டு பீதி ஆகிடுறாங்க. ஐயோ காங் வேறு இந்த மாதிரி பண்ணிடுச்சு, அநேகமாக அதுக்குள்ளே நம்ம அடைச்சி வச்சுருக்கோம், சொல்லி தெரிஞ்சிடும் போலே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பயத்திலே இருக்காங்க. ஸோ அடுத்து கண்ணாடி போட்ட ஒருத்தர் வண்டி கொண்டு போய் ஒரு லேடி கிட்ட நிப்பாட்டுறாங்க. ஸோ அந்த லேடியோட பேர் இலியன் ஆண்ட்ரூஸ். சொல்லப்போனால் அவங்க தான் வந்து பார்த்தோம்னா இந்த படத்தோட ஹீரோயின் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த கண்ணாடி போட்டவர் இன்னும் எத்தனை நாள் தான் காங் இங்கே வச்சிருக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எத்தனை நாள் எனக்கு தெரியல, ஆனால் நிலம் வேறு மோசமாயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ பேசாமல் காங்க நம்ம வெளியே விட்டலான்னு சொல்கிறப்போ இல்லை வெளியே போனால் காட்ஸில்லா மூலமாக இதுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்குது, அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதை பாதுகாப்பாக வச்சுக்கணும், கூடி சீக்கிரம் ஒரு நல்ல வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அந்த குட்டி பொண்ணு வந்து காங்குக்கு என்னாச்சு, அது ரொம்ப கோவமாக இருக்குது அப்படின்னு அந்த குட்டி பாப்பா கேட்குது. ஸோ அதுக்கு உடனே இலியன் ஆண்ட்ரூஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போய் காரில் உட்காருங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து காட்ஸில்லா இது வரைக்கும் நிறையா டைட்டன்ஸை கொண்டிருக்கு. ஸோ அடுத்து காங்கும் நிறையா டைட்டன்ஸை கொண்டிருக்கு. ஸோ அந்த டைட்டன்ஸோட இமேஜஸ் ஃபுட்டேஜஸ் எல்லாம் காட்டுறாங்க. ஸோ அதில் கடைசியாக அந்த காட்ஸில்லா வந்து பார்த்தோம்னா ஒரு 3 தலை டைட்டனை வந்து கொல்லும். ஸோ அதையும் காட்டுறாங்க. ஸோ கடைசியாக காட்ஸில்லா விசஸ் காங் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஒரு கார்டு மாதிரி வச்சு படத்தோட பேரை போடுறாங்க, காட்ஸில்லா விசஸ் காங் அப்படின்னு. அடுத்து நமக்கு பெர்னி அப்படிங்கிற கேரக்டரை காட்டுறாங்க. ஸோ அவர் ஒரு போட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த போட்காஸ்ட்டில் அவர் இது என்னோட கடைசி போட்காஸ்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா இந்த முறை நான் ஏபெக்ஸ் சைபர்நெட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியோட தப்பான விஷயங்களை வந்து பார்த்தோம்னா உலகத்தோட வெளிச்சத்துக்கு கொண்டு வர போகிறேன். அதனால் இப்போ அது சம்மந்தமாக தகவலெல்லாம் தேட போகிறேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன் இது என்னோட கடைசி போட்காஸ்ட்டாக இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏபெக்ஸ் சைபர்நெட்டிக்ஸ்குள்ளே அவர் உள்ளே போகிற மாதிரி காட்டுறாங்க. அப்படி பெர்னி உள்ளே போகிறப்போ அங்கே ஒரு டிவி இருக்குது. ஸோ அந்த டிவியில் இந்த ஏபெக்ஸ் சைபர்நெட்டிக்ஸோட ஹெட்டான வால்டர் சிமோன்ஸ் நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அப்படி அவர் சொல்கிறப்போ மக்களோட வளர்ச்சிக்காகவும் அவங்களோட பாதுகாப்புக்காகவும் நாங்கள் நிறையா உழைச்சிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தோட வளர்ச்சிக்காக எங்களோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நிறையா விஷயங்களை நாங்கள் புதுசாக கொண்டு வர போகிறோம். அதனால இந்த உலகத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அப்படியே இவர் நம்மளோட பெர்னி வந்து அவரோட லாக்கர் போய் ஒரு பென்ட்ரைவ் எடுக்கிறாரு. அங்கேருந்து ஒரு செக்யூரிட்டி ரூமுக்கு போகிறாரு. அங்கே ஒருத்தர் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட பெர்னி போய் அவரை பயங்கரமாக டென்ஷன் ஏற்றுற அளவுக்கு மொக்க போட்டாரு. ஸோ இதை கேட்ட அவர் பயங்கரமாக கோவப்பட்டு நான் ரெஸ்ட் ரூம் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கிளம்புறாரு. ஸோ இதான் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு பெர்னி அந்த கம்ப்யூட்டரில் உட்காந்து அவருக்கு கொண்டு வந்த பென்ட்ரைவில் முக்கியமான தகவல் எல்லாத்தையுமே வந்து காப்பி பண்ணுறாரு. ஸோ அப்போ தான் அவர் கண்ணில் சப் லெவல் 33 அப்படிங்கிற விஷயம் படுது. அண்ட் அது கூட வந்து பார்த்தோம்னா இங்கிருந்து ஹாங்காங்க்கு ஏதோ ஒரு விஷயம் ட்ராவல் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறாரு. அண்ட் ஒரு பில்டிங்கோட மினி மேப் அதாவது ப்ளூ பிரிண்ட் அதுவும் அவர் கண்ணில் படுது. அதை பார்த்ததும்
அவர் பயங்கர ஷாக்காகிறாரு. திடீர்னு பார்த்தோம்னா ஒரு அலாரம் மாதிரி ஏதோ அடிக்குது. அதை பார்த்ததும் அவர் இன்னமே பயந்து போய் ஐயா நான் இல்லையா அப்படின்னு சொல்லி கையை தூக்கிறாரு. திடீர்னு பார்த்தா நமக்கு பார்த்தோம்னா அந்த ஏபெக்ஸ் சைபர்நெட்டிக்ஸோட அவுட் சைடை காட்டுறாங்க. அங்கே கடலில் ஏதோ ஒரு பெரிய மூவ்மெண்ட் தெரியுது. ஏதோ ஒரு விஷயம் பெருசாக நகர்ந்து வர மாதிரி காட்டுது. அப்போ தான் நமக்கு தெரியுது கடலுக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய விஷயம் ஏபெக்ஸ் சைபர்நெட்டிக்ஸை நோக்கி வேகமாக வந்துட்டு இருக்கு. இதனால தான் அந்த அலாரம் அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடலுக்குள்ளேருந்து சீறிட்டு எந்திரிக்குது நம்மளோட காட்ஸில்லா. அது உடனே வேகமாக போய் சிட்டிக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே தாக்குது. அது மட்டும் இல்லாமல் அதனால நிறைய மக்களும் பாதிக்கப்படுறாங்க. யார் என்ன எவ்வளோனாலும் பார்க்குறதே கிடையாது. கண்ணில் பட்டத்தில் பார்த்தோம்னா காட்ஸில்லா அடித்து திம்சம் பண்ணுது. இதையெல்லாம் பார்த்தது உள்ளே இருக்கிறவங்கலாம் அலறி போய் ஓடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஓடுறப்போ நம்மளோட பெர்னியை தப்பிக்க ட்ரை பண்ணுறாரு. ஸோ அப்போ தான் பார்த்தோம்னா அவங்க கொஞ்சம் பேர் இன்னொரு இடத்துக்கு மறைவாக போகிற மாதிரி பார்க்குறாரு. ஸோ உடனே பெர்னி அந்த பக்கமே அவரும் ஓடுறாரு. ஸோ அது கூடயே அண்ட் இது எல்லாத்தையுமே பார்த்த வால்டர் சிமன்ஸோ அண்ட் அவரோட அசிஸ்டண்ட்டான ரென் சிரிசவாவும் இந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ஸோ காட்ஸில்லா உள்ள என்ட்ரி கொடுத்ததுமே பார்த்தோம்னா எல்லாத்தையும் அடிக்குது. பட் அது ஏன் அடிக்குது, எல்லாத்தையும் அடித்து ஏன் உடைக்குது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் வாயிலேருந்து நெருப்பு ஏன் கண்ட இடத்துல விட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற யாருக்குமே புரியல. ஸோ அந்த டைமில் பெர்னி கொஞ்சம் பேர் தனியாக போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தாரு. ஸோ அப்போ ஒரு செக்யூரிட்டி கிட்ட அவர் மாட்டிறாரு. இங்கே நீ வரக்கூடாது கையை தூக்க அப்படின்னு சொல்லி அந்த செக்யூரிட்டி சொன்னதோ எப்பா இந்த மாதிரி டைமில் கூட இதெல்லாம் பாப்பா அப்படின்னு சொல்லி பெர்னி சொல்கிறார். திடீர்னு பார்த்தோம்னா ஒரு பிளாஸ்ட் மாதிரி ஏதோ ஆகுது. ஸோ அப்போ அந்த இடமே பயங்கர சேதமாயிருது. ஸோ உடனே பெர்னிக்கெல்லாம் அடிப்பட்டு அவர் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு கண்ணு முடிச்சு பார்க்குறாரு. அப்போ ஏதோ ஒரு கோர் மாதிரி ஒன்று அந்த இடத்துல இருக்குது. ஸோ ரவுண்டாக ஏதோ ஒரு கோர் மாதிரி அது மின்னி அதாவது இந்த கண்ணு சிமிட்டுறப்ப எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி மின்னி எரியுது. ஸோ அப்போ அதை பெர்னி பார்த்தது பயங்கர ஷாக்காகிறாரு. ஸோ அப்படியே நமக்கு மேலே காட்ஸில்லா கண்டதையெல்லாம் பார்த்தோம்னா அழிச்சிட்டு இருக்கு. ஸோ என்ன அழிக்குது அதுக்கே கூட தெரியல. ரொம்பவே ஆக்ரோஷமாக எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிருது. ஸோ அதுக்கப்புறம் பிரேக்கிங் நியூஸில் ஸோ இதுக்கப்புறம் காட்ஸில்லா மக்களோட பாதுகாவலன் கிடையாது, மக்களோட எதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வால்டர் சிமன்ஸோ ஸோ கண்டிப்பாக கூடி சீக்கிரம் காட்ஸில்லாவை நாங்கள் அழிச்சிருவோம், நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி காட்ஸில்லா என்றைக்குமே மக்களோட எதிரி தான் அப்படின்னு சொல்லி டிவியில் சொல்கிறாரு. ஸோ இதை பார்த்த மேடிசன் ரசல் ஸோ இவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா போன காட்ஸில்லா பாட்டில் காட்ஸில்லாவோட உதவியோட பார்த்தோம் அப்படின்னா மற்ற டைட்டன்ஸ் அழிப்பாங்க. ஸோ அந்த டைமில் இவங்களே சரி இவங்க அப்பா அம்மையும் சரி காப்பாற்றுறது காட்ஸில்லாவாக தான் இருக்கும். ஸோ அதனால் காட்ஸில்லா மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இவங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் கரெக்டாக பிரேக் டைமில் வெளியே வந்து ஸோ நம்ம பெர்னியோட பாட்காஸ்ட்டை கேட்குறாங்க. ஸோ அதை கேட்டதுக்கப்புறம் அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது ஏபெக்ஸ் சைபர்நெட்டிக்ஸில் ஏதோ ஒரு தப்பான விஷயம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே மேடிசன் ரசல் அவங்க அப்பாவான மார்க் ரசலை பார்க்க போகிறாங்க. ஸோ மொனார்ச் ரிலீஃப் கேம்பில் தான் அவங்க அப்பா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ரிலீஃப் கேம்பில் அடிப்பட்டவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா காயத்தை குணப்படுத்திட்டு இருக்காங்க. மேடிசன் ரசல் எவ்வளவோ சொல்லியோ மார்க் ரசல் அதை நம்புற மாதிரி தெரியல. இல்லை நீங்கள் அந்த போட்காஸ்ட்டை பார்த்து ரொம்பவே கன்ஃபியூஸாக இருக்குமா, அதனால் பார்த்தோம்னா நீ இனிமேல் அந்த போட்காஸ்ட் பார்க்கலாம் போகாத, இனிமேல் அதை கேட்காம போய் ஒழுங்காக ஸ்கூலில் போய் படிக்கப்பாரு அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டாரு. பட் மேடிசன் ரசலுக்கு அவர் சொல்கிறது கேட்டு என்னடா இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம கதையோட ஹீரோவான நேத்தன் லின் அப்படிங்கிறவ காட்டுறாங்க. ஸோ அவரை பார்க்குறக்காக வால்டர் சிமன்ஸோ அவரோட அசிஸ்டண்ட்டான ரென் சிரிசவாவும் பார்க்க போயிருக்காங்க. உடனே வால்டர் நேத்தன் கிட்ட நான் உங்களோட புக்கை படிச்சிருக்கேன், அந்த புக்கில் நீங்கள் சொல்கிற மாதிரி எர்த்தோட மையப்பகுதியில் ஹாலோ எர்த் அப்படின்னு சொல்லி இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஹாலோ எர்த்தில் இருக்கிற எனர்ஜி சோர்ஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா காட்ஸில்லா அண்ட் அது மாதிரியான டைட்டன்ஸுக்கு பவரெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கேட்டது நேத்தனுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வால்டர் எங்ககிட்ட எங்களோட சேட்டலைட் மூலமாக ஹாலோ எர்த்தோட ப்ரூஃப், அதாவது ஹாலோ எர்த் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட எனர்ஜி சோர்ஸ் வச்சு அதோட பிக்சர் எங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நேத்தன் கிட்ட காட்டுறாரு. அதை பார்த்ததும் அவருக்கு ரொம்பவே ஆச்சரியமாயிருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வால்டர் நீங்களும் உங்கள் அண்ணனும் சேர்ந்து ஒரு மிஷன் ஒன்று ஆரம்பிச்சிங்களே அது என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே நேத்தன் இல்லை அது அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு உடனே வால்டர் சரி அது என்ன நடந்துச்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே நேத்தன் இல்லை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஹாலோ இடத்துக்கு போகிறக்கான ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். அந்த டைமில் அந்த ஹாலோ இடத்துக்கும் நம்ம இடத்துக்கும் ஒரு வழி கிராஸ் ஆகும். அந்த டைமில் புவியீர்ப்பு சக்தி அப்படியே ஆப்போசிட் ஆகும். ஸோ அது பார்த்தோம்னா அவ்வளோ சரியாக வரல அப்படின்னு சொல்லி சொல்லுவார். உடனே வால்டர் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லை புவியீர்ப்பு சக்தி மாறினால எங்கள் அண்ணன் பார்த்தோம்னா செதஞ்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். உடனே வால்டர் எங்களுக்கு அப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லி முன்னாடியே தெரியும், அதனால தான் நாங்கள் ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். உடனே நேத்தன் சொல்லுவார் என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நாங்கள் ஹீவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்கோம், அதாவது ஹாலோ எர்த் ஏரியல் வெஹிக்கிள். அந்த மிஷின் மூலமாக புவியீர்ப்பு சக்தி ஆப்போசிட் ஆனாலும் நம்ம அது வழியாக ட்ராவல் பண்ணி சேஃபாக போக முடியும் அப்படின்னு வால்டர் சொல்கிறாரு. ஸோ இதை கேட்டதும் நேத்தனுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வால்டர் இந்த மிஷனை நீங்கள் தான் தலைமை கொண்டு நடத்தணும் அப்படின்னு சொல்லி நேத்தன் கிட்ட சொல்லுவாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த எனர்ஜி சோர்ஸ் நமக்கு கிடைச்சா நம்ம காட்ஸில்லாவே அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வால்டர் நேத்தன் கிட்ட சொல்கிறாரு. உடனே நேத்தன் இப்போ நான் அவர் சொல்லுவேன் பட் அது ரொம்பவே பைத்தியக்காரத்தனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நேத்தன் வால்டர் கிட்ட சொல்லுவார். உடனே வால்டர் அது என்னன்னு சொல்லி கேட்டதுக்கு நேத்தன் இல்லை உங்களுக்கு பார்த்தோம்னா ஜெனட்டிக் மெமரி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு தெரியும்னு அவங்க சொல்லுவாங்க. உடனே நம்மளோட காங் இருக்கால ஸோ காங்கை வச்சு நம்ம ஹாலோ இடத்துக்கு போகிறக்கான வழியை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா காங் ஒரு டைட்டன் அப்படிங்கிறனால அதுக்கு ஜெனட்டிக் மெமரி மூலமாக கண்டிப்பாக அந்த உள்ளே போகிறக்கான வழி காங்குக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி
நேத்தன் வால்டர் கிட்ட சொல்லுவாங்க. உடனே வால்டர் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நேத்தன் அதுக்கு என்னோட பழைய ஃப்ரெண்டு கிட்ட நம்ம உதவி கேட்கணும் அப்படின்னு சொல்லி இல்லைனா ஆண்ட்ரூஸோட பிக்சர் காட்டுறாங்க. அடுத்து நேத்தன், வால்டர் அண்ட் அவர் அசிஸ்டன்ட் 3 பேருமே ஸ்கல் ஐலாண்டில் இருக்கிற இலினா ஆண்ட்ரஸை பார்க்க போகிறாங்க. ஸோ அங்கே போய் இலினா ஆண்ட்ரஸ் கிட்ட நேத்தன் நாம் காங்கை வந்து ஹாலோ எர்த்துக்கே திரும்ப அனுப்பிச்சுட போகிறோம் அப்படின்னு சொன்னதும் இல்லைனா இல்லை அது நடக்கிற காரியமே கிடையாது, அது மட்டும் இல்லாமல் ஹாலோ எர்த்தில் பவர் சோர்ஸ் எங்கே இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லை கண்டிப்பாக நான் அதுக்கான வழியை கூட கண்டுபிடிச்சிட்டேன், சொல்லப்போனால் அண்டார்டிகாவில் அதுக்கான இடத்தையும் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன், அந்த வழியை கூட நான் கிரியேட் பண்ணிட்டேன், அங்கே கொண்டு போய் காங்கை நம்ம விட்டோம் அப்படின்னா அங்கே கொண்டு போய் விட்டோம் அப்படின்னா காங் அதோட ஜெனட்டிக் மெமரி மூலமாக அதுவே அதுக்கான வழியை கண்டுபிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லி நேதன் இலினா ஆண்ட்ரஸ் கிட்ட சொல்கிறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் ஃபஸ்ட்டு இலினா ஆண்ட்ரஸ் வேணான்னு சொன்னாலும் இப்போது எவ்வளோ நாள் தான் வந்து காங்கை வந்து நம்ம அடைச்சி வச்சிருக்க முடியும், கண்டிப்பாக காங்கோ சுதந்திரமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நாதன் நீ தானே சொன்ன ஹாலோ இடத்துல இருந்தால் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்கல் ஐலாண்டே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும் பட்சத்தில் காங் அதோட வீட்டுக்கு போக வேணாமா அப்படின்னு சொல்லி சொன்னால இலினா ஆண்ட்ரஸும் சரி ஓகே, ஆனால் கண்டிப்பாக காங்குக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நேத்தனும் கண்டிப்பாக எந்த ஆபத்து வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் உடனே அந்த குழந்தை இதுதான் காங்கோட வீடு அப்படின்னு சொல்லி சொல்லுது. பட் இலினா ஆண்ட்ரஸ் இது காங்கோட வீடு கிடையாது, காங்கை அதோட வீட்டுக்கு அனுப்புனதுக்கப்புறம் நீயும் நானும் தனியாக நம்மளோட வீட்டில் போய் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து ஒரு பெரிய கப்பலை காட்டுறாங்க. ஸோ அந்த கப்பலில் காங்குக்கு மயக்க மருந்தை கொடுத்து காங்கை வந்து அண்டார்டிகா கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்புக்காக கூட இன்னுமே 4 கப்பல், நிறைய ஹெலிகாப்டர்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. பட் என்னதான் வந்து பார்த்தோம்னா காங்குக்கு செடேட்டிவ் கொடுத்து அதை படுக்க வச்சுருந்தாலும் காங்கு இன்னுமே வந்து பார்த்தோம்னா ஒரு அறத்தூக்க நிலையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஹெலிகாப்டர் காட்டுறாங்க. ஸோ அந்த ஹெலிகாப்டரில் ஒரு லேடி ஷிப்பை பார்த்துட்டே வந்துட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ஷிப்போட கமாண்டருக்கு காட்டுறாங்க. ஸோ அங்கே இலினா ஆண்ட்ரஸும் அந்த குட்டி பாப்பாவை பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நாதன் உள்ள வந்து காங்குக்கு செடேட்டிவ் கரெக்டாக கொடுத்தீங்களா, எந்திரிச்சிருக்குது போகுது அப்படின்னு சொல்லுவார். உடனே அந்த குட்டி பாப்பா சரியான பயந்தாங்கொழி போல அப்படின்னு சொல்லிட்டு இலினா ஆண்ட்ரஸ் கூட சொல்கிறத நாதன் பார்த்துட்டு என்னன்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லைனா அது ஒன்றும் இல்லை, நீங்கள் ரொம்ப தைரியசாலி அப்படின்னு அவள் சொல்கிறா அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி நாதன் கேட்டதுக்கப்புறம் திடீர்னு மைக்கில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. நாதன் உங்களை தேடி ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அது முக்கியமான நாள், உடனே கீழே வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் நாதன் அப்படியே கீழே வராங்க. அப்போது காங் முன்னாடி ஒரு லேடி நிற்கிறாங்க. உடனே அவங்க ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க மையா சிமோன், அதாவது வால்டர் சிமோனோட டாக்டர், அண்ட் அவங்க தான் இந்த மிஷனுக்கு இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டெக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது எல்லாமே அவங்க ரெடி பண்ணது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவங்க போக போகிற இந்த ஹீவ் அப்படிங்கிற அந்த ட்ராவலர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு லாஸ் வேகாஸுக்கு கரண்ட்டை கொடுக்கக்கூடியது. ஸோ அந்த அளவுக்கு பவர் அந்த மிஷினில் இருக்குது. ஸோ நீங்கள் எதுக்குமே பயப்பட தேவையில்லை, நம்ம கரெக்டாக போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த சீனில் குட்டி பாப்பா ரொம்ப சோகமாக காங் நினைப்பாவே இருக்கும். சரி காங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வரப்போ காங் ரொம்ப சோகமாகவும் வருத்தமாகவும் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு குட்டி பாப்பாவும் ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் இலினா ஆண்ட்ரஸ் பாப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லி தேடி வருவாங்க. ஸோ அப்போது அந்த குட்டி பாப்பா காங் முன்னாடி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும். ஸோ அதை இலினா ஆண்ட்ரஸ் கொஞ்சம் மறைஞ்சு நின்று பார்ப்பாங்க. அப்போ தான் அந்த குட்டி பாப்பா அதோட கையை ஒரு ஹைஃபை கொடுக்குற மாதிரி கொடுக்கும். உடனே அந்த காங்கு வந்து பார்த்தோம்னா பதிலுக்கு ஹைஃபை கொடுக்கும். உடனே இலினா ஆண்ட்ரஸ் பயந்து போய் கிட்ட வந்து நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லை காங் ரொம்ப கோவமாகவும் வருத்தமாகவே இருக்குது, அதை நீங்கள் நம்பலை அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பாப்பா சொல்லுது. அதுக்கு உடனே இலினா ஆண்ட்ரஸ் அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதுதான் சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி குட்டி பாப்பா சொன்னோன்னே இவ ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுவா. அதுக்கப்புறம் அப்படியே அந்த காங்கை திரும்பி பார்க்குறப்போ அந்த காங்கு கிட்டத்தட்ட ஏதோ பேச வர மாதிரி வரும். அதாவது சைகளையே வீடு அப்படின்னு சொல்லி சொல்லும், ஹோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை பார்த்ததோ இலினா ஆண்ட்ரஸ்க்கு ரொம்பவே ஆச்சரியமாயிரும். காங்குக்கு பேச வருமா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட எல்லாருக்குமே அப்போ தான் தெரிய வரும். ஏன்னா இந்த குட்டி பாப்பாவுக்கு வாய் பேச வரதுனால சைகளை பேசும். பட் அதையே அந்த காங் புரிஞ்சுட்டு எல்லாரும் முன்னாடி பேசுகிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். அந்த டைமில் மேடிசன் ரசல் எப்படியாவது காட்சிலா மேலே எந்த தப்பும் இல்லை, எல்லா தப்புமே ஏபெக்ஸ் சைபர்நெட்டிக்ஸ் மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக பென்னியை பார்க்க போகிறதுக்காக கிளம்பிட்டு இருப்பாங்க. அப்போது கூட உதவிக்காக அவரோட ஃப்ரெண்டை வந்து பார்த்தோம்னா வர சொல்லியிருப்பாங்க. கூடவே அவங்க அண்ணனோட வண்டி எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பாங்க. அந்த வண்டி பார்க்க வண்டி மாதிரியே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து பென்னியை தேடி போவாங்க. ஸோ பென்னி தேடி போகிறப்போ ஃபஸ்ட் டைம் இவ இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோன்னா பென்னிக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி போன பாட்டில் மேடிசன் ரசல் ஒரு முக்கியமான பங்கு, அதாவது காட்சிலா கூட ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் மேடிசன் ரசல் முக்கியமான எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் மேடிசன் ரசலோட அப்பாவும் அம்மாவும் தான். ஏன்னா அவங்க தான் போன பாட்டில் அந்த காட்சிலாவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டெக்னாலஜியோ இல்லை டைட்டன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டெக்னாலஜியோ கண்டுபிடிச்சவங்க. ஸோ அஃப்கோர்ஸ் பென்னிக்கு அதனால தான் இவங்களுக்கு தெரியும். ஸோ பென்னி வந்து பார்த்தோம்னா நான் தான் எல்லாமே சொல்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு ஏபெக்ஸ் சைபர்நெட்டிக்ஸில் வந்து பார்த்தோம்னா ஒரு கோர் மாதிரி ஒன்று பார்த்தேன். அந்த கோர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா கண்ணு சிமிட்டுற மாதிரி ஆஃப் ஆஃப் வந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த கோர்னால தான் காட்சிலா வந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக ஏபெக்ஸ் சைபர்நெட்டிக்ஸ் போனால் நமக்கான பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மேடிசன் ரசல் சொல்கிறாங்க. ஸோ உடனே 3 பேரும் அங்கே கிளம்பி போகிறாங்க. அடுத்த சீனில் காங்க காட்டுறாங்க. ஸோ அது அப்படியே போகிறப்போ கடலில் கிடக்கிற மீனெல்லாம் எடுத்து வாயில் போட்டு தின்ட்டு அசை போட்டு வந்துட்டுருக்கு.
அப்படியே நமக்கு எலன் ஆண்ட்ரஸை காட்டுறாங்க. ஸோ அவன் வந்து அந்த குட்டி பாப்பா கிட்ட ஏன் இத்தனை நாளாக காங் வந்து பேசணும்னு என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு காங்கு தான் யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பாப்பா சொல்லுது. அதுக்கான எலன் ஆண்ட்ரஸ் இப்போ தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம ஹீரோ நேதன் வந்து பார்த்தோம்னா அவரோட பிரதர் ஃபோட்டோ வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காரு. அண்ட் ஃபீல் பண்ணவர் மட்டும் இல்லாமல் அப்போது காங்கும் அந்த பொண்ணு பேசிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எலன் ஆண்ட்ரஸ் எனக்கே தெரியலை இத்தனை நாளாக என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நதன் வந்து பார்த்தோம்னா என்ன சொல்கிறாருன்னா ஓகே அப்படி பேசுகிற மாதிரி இருந்தால் அதுவும் நமக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எலன் ஆண்ட்ரஸ் இல்லை அது ரொம்பவே சின்ன பொண்ணாவோ அவளுக்கு எதுவுமே தெரியாது அவளை எப்படி நம்ம கூட சேர்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லை எப்படியா இருந்தாலும் காங் கூட ஒருத்தங்க பேசுகிற மாதிரி ஒரு ஆள் நம்ம கூட இருந்தால் நமக்கு லாபம் தான் அப்படின்னு சொல்லி நேத்தன் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறப்பவே அந்த குட்டி பாப்பாவுக்கு ஏதோ ஒரு தப்பான விஷயம் நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அப்போது அது வந்து பார்த்தோம்னா செவுத்தில் கை வைக்குது. அப்போ வந்து வைப்ரேஷன் ஃபீல் பண்ணுது. உடனே அந்த வைப்ரேஷன் ஃபீல் பண்ணதுக்கப்புறம் அது என்னாச்சோ ஏதாச்சுன்னு பதறி ஓடி போகுது. சொல்லப்போனால் ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பாப்பாக்கு மட்டும் இல்லை காங்குக்கும் நல்லாவே தெரியுது. அதுவும் காட்டுத்தனமாக கத்திட்டு இருக்கு. ஸோ உடனே இந்த குட்டி பாப்பா போய் எலன் ஆண்ட்ரஸை தேடுது. பட் அதுக்குள்ளேயே வந்து பார்த்தோம்னா ஷிப்பில் அலாரம் அடிக்குது. ஏதோ ஒரு பெரிய உருவம் நம்ம நோக்கி வருது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அலாரம் அடிக்குது. எல்லாரும் அங்கிட்டு இங்கிட்டுமா ஓடுறாங்க. ஸோ உடனே அந்த குட்டி பாப்பா எலன் ஆண்ட்ரஸ் கிட்ட வந்து காட்சிலா வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஸோ உடனே கப்பல் இருக்க எல்லாரும் வந்து பார்த்தோம்னா காட்சிலா கண்டிப்பாக காங்க அட்டாக் பண்ணக்கூடாது நம்ம அதுக்குள்ளேயே தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய பாமெல்லாம் காட்சிலா மேலே விட்றாங்க. பட் அந்த பாமெல்லாம் காட்சிலாவை பெருசாக ஒன்றுமே பண்ணல. அந்த டைமில் தான் வந்து பார்த்தோம்னா இந்த குட்டி பாப்பாவோ எலன் ஆண்ட்ரஸும் மற்றவங்க கிட்ட அந்த விலங்க அவுத்துருங்க அப்போ தான் வந்து பார்த்தோம்னா காங்னால தப்பிக்க முடியும் காட்சிலா கிட்ட இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மற்றவங்கலாம் கண்டிப்பாக அது முடியாது விலங்கெல்லாம் அவுத்துற முடியாது அந்த மாதிரி நம்ம அவுத்துட்டா காங் நம்மளே தான் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த டைமில் காட்சிலா வந்து பார்த்தோம்னா எல்லா கப்பலையும் சுக்குநூறு ஆக்குது. இவங்க கப்பலையும் தேடி வந்து கப்பலை தோசையை திருப்பி போட்ட மாதிரி திருப்பி போட்டுருச்சு. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தோம்னா தண்ணிக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. ஸோ காங்கும் தண்ணிக்குள்ளே மாட்டிக்குது. மூச்சுட முடியாமல் ரொம்பவே சிரமப்படுது. ஸோ அதை பார்த்தா இளைஞர் ஸோ அதோட விலங்கை வந்து பார்த்தோம்னா ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ரிலீஸ் பண்ணுறக்கு ஒரு செகண்ட் முன்னாடி காட்சிலா பயங்கர வேகமாக வந்து காங்க பிடிக்க வந்துச்சு. கரெக்டாக வந்து பார்த்தோம்னா இவங்க ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் காங்கு டக்குன்னு மேலே ஏறி வந்துடும். ஸோ மேலே ஏறி வந்தது மட்டும் இல்லாமல் காட்சிலா ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ண வரப்போ ஒரே அடி மூக்கில் குத்தி காங்க அதை படுக்க போட்டுரும். அதனால் காட்சிலா காங்க வந்து எப்படியாவது தண்ணிக்குள்ளே வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே காங்கு தண்ணிக்குள்ளே மாட்டிக்கும். ஸோ தண்ணிக்குள்ளே மாட்டின அடுத்த செகண்டே காட்சிலா வந்து அதை ரொம்பவே ஆழமான பகுதிக்கு அப்படியே இழுத்துட்டு போயிடும். ஸோ இழுத்துட்டு போக போக வந்து பார்த்தோம் அப்படின்னா காங்குனால மூச்சே விட முடியாது. ஸோ வாய்க்குள்ளே தண்ணியெல்லாம் போயிடும். அதனால் கிட்டத்தட்ட ரொம்ப மயக்கமான சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ எப்படியாவது நம்ம காங்க காப்பாற்றணும் அப்படிங்கிறக்காக கப்பல் இருக்கிறவங்கலாம் பெரிய பெரிய பாமெல்லாம் தூக்கி கடலில் போடுவாங்க. ஸோ அந்த பாமெல்லாம் வெடித்து ஒரு பெரிய பிளாஸ்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த டைமில் காட்சிலா காங்க வந்து பார்த்தோம்னா ஒரு டக்குன்னு ஒரு செகண்ட் வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ அதான் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு காங் வந்து உடனே மேலே நீந்தி வந்து ஒரு கப்பலை பிடிச்சி மேலே ஏறி படுத்துடும். சொல்லப்போனால் அதனால் நகரக்கூட முடியாது. ஸோ இதை பார்த்ததும் மற்ற கப்பலில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து சரி எப்படியாவது நம்ம காங்க காப்பாற்றணும். ஏன்னா காங்க வந்து தோற்று போனதா காட்சிலா நினச்சா மட்டும்தான் காட்சிலா வந்து இந்த இடத்த விட்டு கிளம்பும். ஸோ அதனால நம்ம வந்து எந்த அசைவும் கொடுக்கக்கூடாது. கப்பல் இன்ஜின் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ எலக்ட்ரானிக் பொருள் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உடனே கப்பல் இன்ஜினு எலக்ட்ரானிக் பொருள் எல்லா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லப்போனால் இந்த சோனார் ரேடார் எல்லாமே சொல்லுவாங்களே அத்தனையுமே ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க ஆஃப் பண்ண உடனே இவங்க நினச்ச மாதிரியே காட்சிலா அந்த இடத்த விட்டு போயிடும். சொல்லப்போனால் காட்சிலாவும் காங்கோ ஜென்ம விரோதிக இவங்களோட முன்னோர்களெல்லாம் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் ஜெனட்டிக்கல் மெமரி மூலமாக கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் பார்த்தாங்கன்னா சண்டை தான் வரும் அப்படிங்கிற மாதிரி எலன் ஆண்ட்ரஸ் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சண்டையை வந்து பார்த்தோன்னா ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். ஒரு வழியாக காட்சிலா அந்த இடத்த விட்டு கிளம்பினதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம கப்பலை ஸ்டார்ட் பண்ண முடியாது எப்படி இந்த இடத்த விட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி எலன் ஆண்ட்ரஸ் கேட்டதுக்கு உடனே நேத்தன் கவலைப்படாத அதுக்கும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. ஸோ பறக்கிறது மூலமாக காங்குக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அந்த டைமில் மேடிசன் ரசல் பெர்னி ஜார்ஜ் இவங்க 3 பேருமே ஏபெக்ஸ் சைபர்நெட்டிக்ஸ் போய் ரீச் ஆகிறாங்க. ஸோ அப்படியே அங்கே ஏதாவது தடயம் கிடைக்குதா இல்லை வந்து பார்த்தோம்னா அந்த கோர் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. அப்போ தான் ஒரு லிஃப்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போய் சப் லெவல் 33க்கு போகிறாங்க. ஸோ அங்கே போனோம் அப்படின்னா ஒரு ஷிப் மாதிரி ஏதோ இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே அவங்க க்ரையோஜெனட்டிக் இன்ஜின் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்ப்பாங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்துட்டு இருக்கிற அந்த டைமில் திடீர்னு யாரோ உள்ளே வருவாங்க. ஸோ உடனே தப்பிக்கிறக்காக வந்து பார்த்தோம்னா ஒரு வெஹிக்கிள் மாதிரி ஒன்று இருக்கும். ஆனால் பார்த்தா அப்படி தெரியாது. டக்குன்னு அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சுப்பாங்க. அவங்க உள்ளே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஏதோ முட்டை மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே உயிரோட ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கும். இவங்க இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற அந்த டைம்லேயே வந்து பார்த்தோம்னா திடீர்னு இந்த கதவெல்லாம் மூடிடும். மூண்டது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வெஹிக்கிள் ஹாங்காங்க்கு போகுது அப்படின்னு சொல்லி அலாரம் மாதிரி அடிக்க ஆரம்பிக்கும். அலாரம் அடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த வெஹிக்கிளும் ஸ்டார்ட் ஆகி கிளம்ப ஆரம்பிச்சிடும்.
ஸோ அடுத்த சீனாக நமக்கு அண்டார்டிகாவை காட்டுறாங்க. ஸோ அங்கே காங்கை வந்து நிறையா ஹெலிகாப்டர் சேர்ந்து ஒரு வலை மாதிரி போட்டு ஸோ அதில் காங்கை தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு அங்கே ஹாலோ இடத்துக்கான என்ட்ரன்ஸ் அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது முன்னாடி வந்து பார்த்தோம்னா காங்கை ரிலீஸ் பண்ணுறாங்க. காங்கை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு காங்குக்கு முழிப்பு வருது. முழிப்பு வந்ததுக்கப்புறம் அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே தெரியல. சொல்லப்போனால் அந்த பனி பிரதேசம் அதுக்கு ரொம்பவே புதுசாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த குட்டி பாவை பார்க்குறப்போ நீ உன்னோட வீட்டுக்கு போகிற, ஸோ அது வழியாக போனால் உன்னோட வீடு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எலன் ஆண்ட்ரூஸ் அது வழியாக போனால் அவங்களோட குடும்பத்தை பார்க்கலாம், இதையும் காங் கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் காங் கிட்ட இந்த பொண்ணு வந்து அது வழியாக நீ போனேன்னா உன் குடும்பத்தை நீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ இதை கேட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா காங்கு சந்தோஷமாக வந்து பார்த்தோம்னா அந்த ஹாலோ என்ட்ரன்ஸ் வழியாக ஹாலோ எடுத்து கிளம்ப ஆரம்பிக்குது. ஸோ இதை பார்த்த எல்லாருமே வந்து பார்த்தோம்னா காங்கு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. வாங்க நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹீவ் வெஹிக்கிளை ஏறி காங்கை ஃபாலோ பண்ணிட்டே போகிறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு மேலே காங் வந்து பார்த்தோம்னா கிராவிட்டி இன்வெர்ஷன் நடக்கிற இடத்துக்கிட்ட போயிடுச்சு. ஸோ கரெக்டாக அதை கிராஸ் பண்ணுறப்போ இவங்களோட ஹீவ் வெஹிக்கிளும் அந்த கிராவிட்டி இன்வெர்ஷனுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா சேஃபாக அதோட கிராவிட்டியை மாற்றிக்குது. பட் என்ன தான் கிராவிட்டியை மாற்றிட்டாலும் உள்ளே இருந்தவங்களும் வந்து பார்த்தோம்னா லைட்டாக வந்து ஒரு மாதிரி அலையலையாக போயிட்டு தான் வராங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த கிராவிட்டி இன்வெர்ஷன் மூலமாக அது இந்த பூமியிலேருந்து அப்படியே வந்து பார்த்தோம்னா ஹாலோ இடத்துக்கு ஒரு பாத்து மாதிரி கிரியேட் ஆகி அங்கே போய் அவங்க எல்லாருமே சேர்த்து வைக்குது. பட் என்ன தான் அந்த மாதிரி அந்த இடத்துல அவங்க ரீச் ஆனாலும் ஒரு நாளைக்கு மேலே அந்த வண்டியால் வந்து பார்த்தோம்னா பேலன்ஸ் பண்ண முடியல, இன்ஜின் ஸ்டார்ட் ஆகலை. அப்படியே காங்கும் சரி இல்லை அந்த வெஹிக்கிளும் சரி, ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா கீழே விழப்போகுது. ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒருத்தர் மாற்றி பார்த்துட்டு கீழே விழுந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு மேலே காங்கு வந்து கீழே விழுகிறப்போ இந்த மரக்கலையெல்லாம் போட்டு தப்பிச்சிருது. அந்த ஹீவ் வெஹிக்கிள் கடைசியாக கரையத்தோட போகிறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி கரெக்டாக ஆன் ஆகி இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம்னா தப்பிச்சிடுறாங்க. பட் இவங்களாம் என்னதான் தப்பிச்சாலும் வந்து பார்த்தோம்னா அந்த இடம் பார்க்க ரொம்ப புதுசாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது, நிறையா புதிய ஜந்துக்கள் எல்லாம் இருக்குது. பட் அது என்னதான் வந்து பார்க்க பயங்கரமாக இருந்தாலும் அந்த இடம் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ அந்த அழகாக இவங்க அப்படியே ரசிச்சுட்டே போட்டிருக்கிறப்ப வந்து பார்த்தோம்னா திடீர்னு காங்கை வந்து மேலே பறந்து வர ஒரு ராட்சச மிருகம் நெருப்பு மாதிரி ஒன்று விட்டு அடிச்சு தள்ளி விட்டுருது. ஸோ இதை பார்த்த இவங்க வந்து பார்த்தோம்னா ஒரு செகண்ட் இவங்களும் பயந்துடுறாங்க. ஸோ அந்த மிருகம் வந்து பார்த்தோம்னா அடுத்து இவங்களையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பித்து கடிக்கலாம்னு சொல்லி போகிறப்ப கரெக்டாக காங் வந்து பார்த்தோம்னா அது வாழை பிடிச்சி இழுத்து கரெக்டாக துணி துவைக்கிற மாதிரி மாற்றி அடித்து அட்டாக் பண்ண வந்த இன்னொரு மிருகத்தை மேலே இந்த மிருகத்தை தூக்கி போட்டுருது. பட் என்னதான் இருந்தாலும் அந்த மிருகம் பார்க்க பாம்பு மாதிரி இருக்கிறனால அது அப்படியே பறந்து வந்து காங்கை வந்து சுற்றி வளைச்சு அப்படியே கழுத்து நிற்க ஆரம்பிக்குது. இதை பார்த்த ஹீவ் வெஹிக்கிள் இருந்தவங்கலாம் எப்படியாவது அதை காப்பாற்றணும் அப்படிங்கிறக்காக நம்மளோட ஹீரோ நேத்தன் வந்து ஃபயர் பவரை யூஸ் பண்ணுறாரு. ஸோ அதனால காங்கை சுற்றி வளைச்சி இந்த மிருகத்தினால ஒன்றுமே பண்ண முடியாமல் டக்குன்னு ஒரு செகண்ட் லூஸ் விடுது. அந்த டைம் காங்கு கரெக்டாக அதை பிடிச்சி கழுத்தை பிச்சு எரிஞ்சு அதை அப்படியே தின்றுது. இதை பார்த்த ஹீவ் வெஹிக்கிள்குள்ளே இருந்த எல்லாருக்குமே வந்து பார்த்தோம்னா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ அதுக்கடுத்து காங் வந்து அதோட இருப்பிடம், அதாவது எங்கேருந்து அது வந்திருக்குமோ ஸோ அதை வந்து பார்த்தோம்னா ஜெனட்டிக்கல் மெமரி மூலமாக வந்து யோசிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ட்ராவல் பண்ணிட்டே போகுது. அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறப்ப வந்து பார்த்தோம்னா ஒரு சிலை, கிட்டத்தட்ட காங் மாதிரியே இருக்கிற ஒரு சிலை வந்து பார்த்தோம்னா ஒரு கையை நீட்டிகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அந்த குட்டி பாப்பாக்கு ஹைஃபை கொடுக்குற மாதிரியே அந்த சிலை வந்து பார்த்தோம்னா ஒரு விரலை மட்டும் நீட்டிகிட்டு இருக்கு. உடனே காங் வந்து அந்த ஒரு விரலை பிடிச்சி அப்படியே அந்த இடத்துல ஏறி நிற்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அப்படியே நமக்கு மேடிசன் ரசல், ஜார்ஜ் அண்ட் அது போக பெர்னி இவங்க 3 பேர் ட்ராவல் பண்ண வெஹிக்கிள் வந்து ஹாங்காங் டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுது. ஸோ அங்கே அவங்க ரீச் ஆனதுக்கப்புறம் கீழே இறங்கி பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சுற்றி முற்றி பார்த்தா அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்குள்ளே போய் அப்படியே லாக் ஆகிக்கிறாங்க. சொல்லப்போனால் கரெக்டாக சொல்லலாம் மாட்டிக்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு இடம் பார்க்கவே கலீஜாக இருக்குது. திடீர்னு வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய சவுண்ட் கேட்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா காட்சிலா மாதிரியே ஒரு பெரிய உருவம். பட் அது பார்க்குறதுக்கு வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக வந்து மெக்கானிக்கல் ஓரியன்டாக இருக்குது. அதாவது வந்து சைபர்நேட்டிக்ஸ் மூலமாக உருவாக்கின காட்சிலா மாதிரி இருக்குது. ஸோ அதை பார்த்ததோ இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்பவே வந்து பார்த்தோம்னா ஷாக் ஆகிடுறாங்க. அது வந்து பார்த்தோம்னா காட்டுத்தனமாக கத்துது. ஸோ அப்படியே வந்து பார்த்தோம்னா நமக்கு அதை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவங்களே காட்டுறாங்க. அது வேறு யாருமே கிடையாது, வால்டர் சிமனோட அசிஸ்டன்ட் தான். சரி ஓகே, இவங்க 3 பேர் வந்து பார்த்தோம்னா இது என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறப்போ அதை வந்து செக் பண்ணுறக்காக தான் ஆன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. அதாவது இன்னொரு மிருகம், அதாவது டைட்டன் உலகத்தில் இருக்கிற இன்னொரு மிருகத்தை வந்து பார்த்தோம்னா அந்த இடத்த ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மிருகம் வந்து பார்த்தோம்னா டைரெக்டாக போய் இந்த மெகா காட்சிலா, அது அப்படி தான் சொல்லுவாங்க, அந்த மெகா காட்சிலா கூட சண்டை போடும். அந்த மெகா காட்சிலா வந்து பார்த்தோம்னா அந்த 2 கையையும் அப்படியே விரிச்சு பிடிச்சி வாயை திறந்து அதுக்குள்ளே நெருப்பை விட்டு அதை கொன்றும். ஆனால் அதை ஒரே ஒரு டைம் யூஸ் பண்ணதுக்கப்புறமே மொத்த எனர்ஜியுமே முடிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வால்டர் சிமன்ஸ் எனக்கு புரியுது, கண்டிப்பாக நமக்கு எனர்ஜி தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நான் அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்கிறாங்க. அவங்களோட அசிஸ்டன்ட் நமக்கு தேவையான டைம் இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னதுமே வால்டர் சிமன் கவலைப்படாத, அவங்க வந்து அந்த பவர் சோர்ஸை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நமக்கு தேவையான பவர் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் இந்த கோர் வந்து இப்போ ஆன் ஆகிடுச்சு. அதாவது அந்த மெகா காட்சிலாக்குள்ளே இருக்கிற கோர் வந்து ஆன் ஆனதுனால கண்டிப்பாக அதை வந்து காட்சிலா வந்து கண்டுபிடிச்சிடும். ஸோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்த தேடி காட்சிலா ட்ராவல் பண்ண ஆரம்பிக்குது.
அந்த டைமில் அப்படியே நமக்கு மார்க் ரசலை காட்டுறாங்க. ஸோ அவர் வந்து மேடிசன் ரசலை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு தேடிட்டு இருக்காரு. அவங்களோட மெசேஜ் தான் வருமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு அப்படியே காங்க காட்டுறாங்க. ஸோ காங் வந்து அதோட இருப்பிடம், அதாவது எங்கேருந்து வந்துருச்சோ அதை வந்து பார்த்தோம்னா அப்படியே தேடி போயிட்டே இருக்குது. திடீர்னு வந்து பார்த்தோம்னா அங்கே வந்து ஒரு கையச்சு மாதிரி ஒன்று காட்டுது. ஸோ காங் அதை பார்த்துட்டு அதோட கையை அது மேலே வைக்குது. ஸோ அதோட கையை அது மேலே வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒரு கதவு, அதுவும் பெரிய கதவு ஓப்பன் ஆகுது. அதுக்குள்ளே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது காங்கோட இடம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இதுக்கு முன்னாடி காங்கோட முன்னர்களெல்லாம் அங்கே தான் வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே போனாலே ஒரு 5-6 பில்லர் மாதிரி ஒன்று இருக்குது. அண்ட் அது கூடயே வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய மிருகம் ஒன்று செத்து கிடக்கு. அந்த பெரிய மிருகத்தோட மண்டையில் வந்து ஒரு பெரிய கோல் மாதிரி, ஒரு கோடாது மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த கோடாது மாதிரி மாட்டி கிடக்கு. ஸோ அதை வந்து காங்கு கையில் எடுக்குது. கையில் எடுத்ததுக்கு அப்புறமே வந்து பார்த்தோம்னா அந்த கோல் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஜொலிக்க ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் அங்கே ஒரு சிம்மாசனம் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அது மேலே போய் காங்கு உட்காருது. உடனே அந்த ஹீவ் வெஹிக்கிளில் வந்தவங்களும் இதான் கரெக்டான இடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே லேண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கடுத்து நமக்கு மேடிசன் ரசலை காட்டுறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ரூம்குள்ளே போய் பார்க்குறாங்க. அந்த ரூம்குள்ளே போய் பார்க்குறப்போ போன பாட், அதாவது போன காட்சிலா பாட்டில் ஒரு 3 தலை பெரிய மிருகம் ஒன்று வரும். ஸோ அந்த மிருகத்தை காட்சிலா ஜெயிச்சிடும். பட் இருந்தாலும் அந்த மிருகத்தோட மண்டையோடு, அந்த மண்டையோடு இருக்கிற டிஎன்ஏ மூலமாக வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய பெரிய ஒயரெல்லாம் போய் ஜாயின் ஆகி ஒரு மிஷினோட கனெக்ட் ஆகும். அப்போ தான் மேடிசன் ரசல் அண்ட் பெர்னி அண்ட் ஜார்ஜுக்கு வந்து தெரிய வரும் இந்த மண்டையோட்டில் இருக்கிற டிஎன்ஏ மூலமாக தான் அந்த மெகா காட்சிலாக்கு வந்து பார்த்தோம்னா இவங்க இன்டர் கனெக்டிவிட்டியை கிரியேட் பண்ணி வால்டர் சிமோன்ஸோட அசிஸ்டண்ட்டான ரென் செரிசிவா அவர் மூலமாக நியூரல் லிங்க் கிரியேட் பண்ணி மெகா காட்சிலாவை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேர் தெரிஞ்சுக்கிறாங்க. அதே டைமில் காங்கு நமக்கு அரியாசனத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தோம்னா திடீர்னு காங்கோட கோல் வந்து மின்ன ஆரம்பிக்குது. என்னடா இந்த கோல் மின்னுது அப்படின்னு சொல்லிட்டு காங் உத்து பார்த்து ஒரு 2-3 ஸ்டெப் எடுத்து வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அந்த கோல் வைக்கிற மாதிரி இடத்த காட்டுறாங்க. உடனே காங் வந்து அந்த கோலை வந்து அந்த இடத்துல வைக்குது. வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அந்த இடமே வந்து பார்த்தோம்னா ஜொலிக்க ஆரம்பிச்சிருது. அப்புறம் தான் வந்து பார்த்தோம்னா எல்லாருக்குமே வந்து தெரிய வருது இதுதான் வந்து அந்த பவர் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து பார்த்தோம்னா மேலே வந்து அந்த கோர் வந்து லைட்டாக 2-3 டைம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறமே காட்சிலா தெரிய வந்து அந்த கோரை வந்து அட்டாக் பண்ண கிளம்பி வந்துருந்துச்சு பார்த்தீங்களா. உடனே கீழே இந்த பவர் சோர்ஸ் கிரியேட் ஆனது காட்சிலா ஃபீல் பண்ணனால மேலே இருந்து நெருப்பை வந்து தரையை நோக்கி விட ஆரம்பிக்குது. காட்சிலா இப்படி பண்ணுறனால மேலே இருக்கிற வால்டர் சிமன்ஸுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து பார்த்தோம்னா பவர் சோர்ஸை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற மார்க் ரசல் ஏன் காட்சிலா இப்படி பண்ணுது, காட்சிலா இப்படி சும்மா தேவையில்லாமல் பண்ணாதே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. உடனே கீழே இருக்கிறவங்க அந்த பவர் சோர்ஸை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மிஷினை அந்த இடத்துல இறக்கி விட்றாங்க. இறக்கி விட்டதுக்கப்புறம் அந்த மிஷின் போய் பவர் சோர்ஸ்லேருந்து ஒரு பீஸை வந்து கட் பண்ணி அதை வந்து பார்த்தோம்னா ஸ்கேன் பண்ணுது. உடனே கீழே இருக்கிறவங்கலாம், அதாவது இல்லைனா ஆண்ட்ரியோஸ் அண்ட் நேத்தன் அண்ட் அவங்களாம், அந்த குட்டி பாப்பா, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா உடனே ஷாக் ஆகி ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இதுதான் எங்களுக்கு தேவை, இதுக்காக தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு மயோசிமன் சொல்லுவாங்க. அண்ட் அது கூட வந்து பார்த்தோம்னா கீழேருந்து எடுத்த பார்ட்டிக்கல் மூலமாக அதை ஸ்கேன் பண்ணி அதோட எனர்ஜி சிக்னேச்சரை வந்து மேலே அனுப்புகிறாங்க. அந்த எனர்ஜி சிக்னேச்சரை அவங்க டவுன்லோட் பண்ணி அதே மாதிரியே ஒரு பேட்டர்னை யூஸ் பண்ணி அந்த எனர்ஜி சோர்ஸை மேலே கிரியேட் பண்ணுவாங்க. அண்ட் கிரியேட் பண்ணி அந்த மெகா காட்சிலாக்கு பவர் கொடுக்குறக்காக எல்லா பிளானும் போயிட்டுருக்கும். இதை பார்த்தா இல்லைனா ஆண்ட்ரியூஸ் அண்ட் நேத்தனுக்கு வந்து பார்த்தோம்னா கோவம் வந்து இல்லை இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே மாயா சிமன்ஸ் உங்கள் அனுமதி யாருமே கேட்கல, இவங்கள முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூட வந்த அடியாளுங்கிட்ட வந்து பார்த்தோம்னா சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் பார்த்து இந்த காங்க் வந்து பார்த்தோம்னா பயங்கர டென்ஷனாகி கத்த ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் ஹாலோ இடத்துல இருக்கிற மற்ற மிருகங்களும் வந்து பார்த்தோம்னா, அதாவது மற்ற மிருகங்கள், பறக்கிற மிருகங்களெல்லாம் வந்து இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். இதான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா சிமன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு ஷிப் எடுத்து தப்பிக்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த டைமில் திடீர்னு அவங்க இருந்த இடமே வந்து பார்த்தோம்னா பயங்கரமாக அதிர ஆரம்பிக்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்க்குறாங்க. திடீர்னு ஒரு பெரிய பிளாஸ்டே நடக்குது. அந்த பிளாஸ்ட் ஆனது எல்லாருமே வந்து பார்த்தோம்னா கீழே விழுகிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மேலே பார்க்குறாங்க. ஒரு பெரிய ஹோல் மாதிரி ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. அந்த ஹோல் எப்படி கிரியேட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறப்ப அந்த ஹோல் ரொம்ப ஆழமாக டீப்பாக மேலே போயிட்டே இருக்குது. இந்த ஹோல் எப்படி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறப்போ அப்போ தான் வந்து பார்த்தோம்னா எர்த்தோட மேலே காட்டுறாங்க. ஸோ அங்கே வந்து காட்சிலா வந்து அந்த இடத்த பவர் சோர்ஸை கண்டுபிடிச்சாங்க. சொல்லி நெருப்பு கேட்க ஆரம்பிச்சது பார்த்தீங்களா பூமியை நோக்கி. ஸோ அதனால ஏற்பட்ட ஓட்டை தான் இவ்வளோ தூரம் ஹாலோ எர்த் வரைக்கும் வந்திருக்கு. சொல்லப்போனால் ஹாலோ எர்த் வரைக்கும் கூட இல்லைங்க, அதையும் தாண்டி கீழே போயிட்டே இருக்குது. ஸோ அவ்வளோ ஆக்ரோஷமாக காட்சிலா வந்து நெருப்பை கக்கியிருக்கு. ஸோ இதையெல்லாம் பார்த்த காங்குக்கு பயங்கர கோவம் வருது. ஏன்னா அதோட பூர்வீகம் கிட்டத்தட்ட அங்கே தான் வந்து பார்த்தோம்னா அதோட முன்னோர்கள் எல்லாம் வாழ்ந்துருக்காங்க. ஸோ அந்த இடமே வந்து பார்த்தோம்னா இப்போது காட்சிலானால அழிஞ்சிட்ருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப காங்குக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஸோ அந்த டைமில் கரெக்டாக மயோ சிமன்ஸ் இதான் கரெக்டான நேரம், அவங்களோட அடியாளுங்கள்லாம் போய்
வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லி தாட்டி விடுறாங்க. அவங்களோட அடியாளுங்களாம் வண்டி எடுக்க போகிறப்ப வந்து பார்த்தோம்னா ஹாலோ இடத்துல இந்த மற்ற மிருகங்களால் வந்து எல்லாமே கொல்லப்படுறாங்க. ஸோ உடனே மயா சிமான்ஸ்க்கு வேறு வழியே இல்லாமல் அவங்களே ஹீவ் வெஹிக்கிளை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. ஸோ கிளம்புறப்போ கரெக்டாக காங்கோட கையில் அவங்களோட வெஹிக்கிள் மாட்டிக்குது. ஸோ காங் வந்து பார்த்தோம்னா அந்த வெஹிக்கிள்குள்ளே உத்து பார்க்குறப்ப உள்ள மயா சிமான்ஸ் தான் இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி மயா சிமான்ஸ் மேலே சமகானில் இந்த காங்கு அந்த வண்டியை அப்படியே கையாலேயே பிடிச்சி வெடிக்க வச்சிருதுப்பா. ஸோ உடனே கீழே இருந்தவங்கலாம் வந்து பார்த்தோம்னா என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லி பதறி கிளம்புறப்ப தான் வந்து பார்த்தோம்னா அந்த இடமே டோட்டலாக தரமட்டமாக இருக்குது, ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உடனே காங் வந்து அந்த காட்சிலா ஏற்படுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஓட்டை அது வழியாகவே எர்த்தோட அப்பர் பாட்டு கிளம்ப ஆரம்பிக்குது. ஸோ கூடயே வந்து பார்த்தோம்னா நேத்தன் அதே மாதிரி இலினா ஆண்ட்ரூஸ் அண்ட் கூட அந்த பாப்பா, ஸோ இவங்களும் வந்து பார்த்தோம்னா காங்கு பின்னாடி இவங்களோட ஹீவ் வெஹிக்கிளை எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த வழியாக இவங்க எல்லாருமே வந்து எர்த்தோட அப்பர் சைடுக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஹாங்காங்கில் இருக்கிற ஏபெக்ஸ் சைபர்நெட்டிக்ஸ் ஸ்கூலில் இருக்கிற மேடிசன் ரசல், ஜார்ஜ், பெர்னி இவங்க 3 பேருமே செக்யூரிட்டி கிட்ட மாட்டிக்கிறாங்க. அடுத்த சீனில் அந்த குழிக்குள்ளேருந்து காங்கு வேகமாக ஆக்ரோஷமாக கையில் கோடாரியோட காட்சிலாவை தேடிட்டு வெளியே வருது. வெளியே வந்தது மட்டும் இல்லாமல் எங்கடா இருக்க அப்படின்னு பயங்கர கோபமாக ஆக்ரோஷமாக கத்துற மாதிரி வருது. ஸோ அது கூட வந்து பார்த்தோம்னா நமக்கு காட்சிலா காட்டுறாங்க. ஸோ அதுவும் காங் எப்போ வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ 2 பேருமே பார்த்ததையுமே வந்து பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. அதுலேயும் காங்குக்கு பயங்கர கொடூரமாக கோவம் வந்துருச்சு. ஸோ உடனே காங் வந்து பார்த்தோம்னா காட்சிலாவை ஓங்கி ஒரே ஒரு குத்து விட்டதுக்கப்புறம் காட்சிலாக்கு ஒரு செகண்ட் வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணுறதுனே தெரியாது, அந்தளவுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். உடனே காட்சிலா அதோட நெருப்பை வந்து கக்க ஆரம்பிக்கும். உடனே காங் என்ன பண்ணுன்னா அதோட கையில் இருக்க கூழ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது மூலமாக அது கக்கிற நெருப்பை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே போய் காட்சிலாவோட தலை மேலேயே ஒரு போட்டதுக்கப்புறம் காட்சிலா ஒரு செகண்ட் அப்படியே நில குலைஞ்சு போயிடும். அந்த நேரத்தில் மேடிசன் ரசல், பெர்னி அண்ட் ஜார்ஜ் இவங்க 3 பேர் இந்த செக்யூரிட்டி பிடிச்சார் பார்த்தீங்களா, ஸோ அவர் கொண்டு போய் நேரடியாக வால்டர் சிமோன்ஸ் கிட்டேயே ஒப்படைச்சிருவார். இவங்க பாருங்கள் இவங்க நம்ம இடத்துல சுற்றிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ அப்போது வால்டர் சிமோன்ஸுக்கு மேடிசன் ரசலை பார்த்த உடனே நீ மார்க் ரசலோட பொண்ணு தானே, உன்னை எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மேடிசன் ரசல் எல்லாத்துக்குமே நீ தான் காரணம், ஒன்னால தான் காட்சிலா வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்ருக்கு, நீ வேணுனால தான் அதை வந்து தூண்டி விட்டுருக்க அப்படின்னு சொல்லி மேடிசன் ரசல் வால்டர் சிமன்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. உடனே வால்டர் சிமன்ஸு ஆமாம் நான் தான் காரணம், சொல்லப்போனால் அது நம்மளோட நல்லதுக்காக தான், என்றைக்குமே மனித இனம் தான் டாப்பில் இருக்கணும், அதுக்காக தான் நான் இவ்வளோ பண்ணிகிட்ருக்கேன், அந்த காட்சிலாவை நம்ம அழிச்சிட்டா பழையபடி நம்மளோட மனித இனம் தான் வந்து பார்த்தோம்னா ஒரு உயர்ந்த இனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வால்டர் சிமன்ஸ் சொல்கிறாரு. அந்த நேரத்தில் காட்சிலாவும் காங்கும் பயங்கரமாக சண்டை போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் காங் என்னதான் வந்து காட்சிலாவை அடிச்சிருந்தாலும் ஒரு நாளைக்கு மேலே காங்குனால சமாளிக்க முடியாது. ஏன்னா காட்சிலா அந்த டைமில் நெருப்பு கக்க ஆரம்பிச்சிடும். ஐயையோ நெருப்பு அப்படின்னு சொல்லிட்டு காங்கு தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணும். அந்த மாதிரி ஓடுறப்போ லைட்டாக ஸ்லிப் ஆகி ஒரு பில்டிங் மேலே அது விழுந்துடும். அப்படி விழுகிறப்போ வந்து பார்த்தோம்னா அதோட தோள்பட்டை இருக்குது பார்த்தீங்களா, அது லைட்டாக விலகிடும். ஸோ அந்த மாதிரி விளையாடனோடனே காங்குனால அவ்வளோவா ஆக்டிவாக இருக்க முடியாது, கிட்டத்தட்ட கை தூக்க முடியாது, வேகமாக ஓடவும் முடியாத சுச்சுவேஷன் வந்துடும். அந்த டைமில் காட்சிலா காங்கை பிடிச்சி பயங்கரமாக அடிக்கும். அடித்தது மட்டும் இல்லாமல் அதோட நெஞ்சு மேலே ஏறி பயங்கரமாக மிதிக்கும். இருந்தாலும் காங் வந்து பார்த்தோம்னா விடாமுயற்சியாக கத்திகிட்டே இருக்கும், போராட எவ்வளவோ ட்ரை பண்ணும். ஆனால் கடைசியாக காட்சிலா ஒரு 2-3 மிதி பயங்கரமாக மிதிச்சதுக்கப்புறம் காங்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. அது கிட்டத்தட்ட மயக்க நிலைக்கு போயிடும். கிட்டத்தட்ட அதோட இதய திருப்பி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். உடனே காட்சிலா ஓகே தோத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் கீழேருந்து அந்த பார்ட்டிக்கல் மூலமாக ஸ்கேன் பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த பவர் சோர்ஸை இவங்க மேலே ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி அதே மாதிரியே இன்னொரு பவர் சோர்ஸை மேலே க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் க்ரியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த மெகா காட்சிலாக்கு அதை பவர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வால்டர் சிமன்ஸ் சொல்லுவார். பட் அவர் என்னதான் சொன்னாலும் அவரோட அசிஸ்டன்ட் இல்லை அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லுவார். பட் வால்டர் சிமன்ஸ் முதல்ல நான் சொல்கிறத சைடாக தேவையெல்லாம் வச்சு பேசாத அப்படின்னு சொல்லிட்டு போய் மிஷினில் உட்காந்து நியூரல் லிங்கில் கனெக்ட் பண்ணி மெகா காட்சிலாவை எழுப்பி கிளப்பி விடுப்பா அப்படின்னு சொல்லுவார். உடனே அவர் சொல்கிறனால அவரோட அசிஸ்டண்ட்டும் வேறு வழியெல்லாம் போய் அந்த மெகா காட்சிலாவை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பார். பட் அப்படி பண்ணுறப்போ இந்த பவர் சோர்ஸ், அந்த புது பவர் சோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து மெகா காட்சிலா கொடுப்பாங்க. அண்ட் மெகா காட்சிலாக்கு போகிறப்போ வந்து அந்த 3 தலை டிராகன் இருக்குது பார்த்தீங்களா, போன பாட்டில் வந்து கூட காட்சிலா அதை கொண்டுச்சு. ஸோ அந்த 3 தலை டிராகனுக்கு வந்து இந்த பவர் சோர்ஸ் வந்து ரீச் ஆகும். ரீச் ஆன அடுத்த செகண்டே வந்து அந்த பவர் சோர்ஸை அந்த டிஎன்ஏ, அதாவது அந்த 3 தலை டிராகனோட டிஎன்ஏ வந்து பார்த்தோம்னா பயங்கரமாக அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்சர்வ் பண்ண ஆரம்பித்த அடுத்த செகண்டே இந்த பைலட், அதாவது வால்டர் சிமன்ஸோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அதுக்கும் மெகா காட்சிலாக்கு இருக்கிற கனெக்ஷன் வந்து பார்த்தோம்னா அப்படியே துண்டிச்சிடும். சொல்லப்போனால் கனெக்ஷன் கட்டானது மட்டும் இல்லாமல் வால்டர் சிமன்ஸோட அசிஸ்டன்ட் அந்த சேரில் உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா, அவர்னால அந்த பவர் தாங்க முடியாமல் அவரும் அப்படியே இறந்து போயிடுறாரு. ஸோ அந்த டைமில் வால்டர் சிமன்ஸ் வந்து இந்த 3 பேர்கிட்டையும் நாம தான் பெரிய இனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் பேக்ரவுண்டில் அவருக்கு பின்னாடி ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும். அந்த பேக்ரவுண்டில் தான் மெகா காட்சிலா மூவ் ஆகிறதெல்லாம் அப்படியே தெரியும்.
அந்த மெகா காட்சிலா அடுத்த செகண்டே வந்து அதுவாகவே சிந்திக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி சிந்திக்க ஆரம்பித்த உடனேயுமே ஃபஸ்ட்டு அது வால்டர் சிமன்ஸோட ரூமை தான் பார்க்கும். ஸோ அந்த டைமில் மேடிசன் ரசல், பெர்னி அண்ட் ஜார்ஜ் இவங்க 3 பேருக்கும் அந்த மெகா காட்சிலாவை பார்க்குறப்போ அதோட பார்வை வேறு மாதிரி இருக்கே, ஒரு மாதிரி சந்தேகத்தை ஏற்படுத்தும். உடனே அவங்க அப்படியே பேக் அடிப்பாங்க. ஸோ இதை பார்த்த வால்டர் சிமன்ஸ் என்ன எதையோ பார்த்து இவங்க ஏதோ வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்ப்பாங்க. ஸோ திரும்பி பார்க்குற அந்த செகண்ட் கரெக்டாக மெகா காட்சிலா ஓங்கி அந்த ரூமை ஒரு அடி அடிக்கும். அந்த ரூமே தரமட்டமாயிரும். ஸோ உள்ளே இருந்த மற்றவங்களும் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பயங்கரமாக அடிபட்டு கீழே விழுவாங்க. உடனே மெகா காட்சிலா ஏபெக்ஸ் சைபர்நேட்டிக்ஸை விட்டு வெளியே போகும். வெளியே போனது மட்டும் இல்லாமல் காட்சிலா ரெடியாக காத்துட்டு இருக்கும். ஸோ வெளியே போன அடுத்த செகண்டே வந்து பார்த்தோம்னா காட்சிலாவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். காட்சிலாவும் பயங்கர கொடூரமாக வந்து மெகா காட்சிலாவை தாக்கும். ஆனால் அது என்னதான் அப்படி தாக்கினாலும் ஒரு நாளைக்கு மேலே காட்சிலானால சமாளிக்க முடியாது. ஏன்னா மெகா காட்சிலா எப்படி யோசிக்கும் அப்படின்னு சொல்லி பலமுறை அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணப்பட்டு பயங்கர பவர்ஃபுல்லாக ரெடி பண்ண ஒன்று. ஸோ அதனால காட்சிலா மெகா காட்சிலா கிட்ட பயங்கரமாக அடி வாங்கும். பட் இதையெல்லாம் பார்த்த மேடிசன் ரசல் எப்படியாவது காட்சிலா வந்து ஜெயிச்சிடணும், நாமளே எப்படியாவது உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. அப்போ தான் பெர்னி ஜார்ஜ் ஒரு ஐடியா பண்ணுவாங்க. உடனே ஜார்ஜ் வந்து நான் வந்து எனக்கு கம்ப்யூட்டர் பற்றி நல்லா தெரியும், பேசாமல் நான் வந்து ஏதாவது ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த கம்ப்யூட்டரோட பாஸ்வேர்டை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவார். ஏன்னா அந்த கம்ப்யூட்டரோட பாஸ்வேர்டை போட்டால் தான் மெகா காட்சிலாவை டீஆக்டிவேட் பண்ண முடியும். ஆனால் அதே டைமில் நமக்கு வந்து பார்த்தோம்னா கீழே நேத்தன், எலினா ஆண்ட்ரூஸ் அண்ட் அந்த குட்டி பாப்பா 3 பேருமே காங்கை நோக்கி விடுவாங்க. ஸோ காட்சிலாவும் மெகா காட்சிலாவும் அங்கே பயங்கரமாக சண்டை போட்டிருப்பாங்க. பட் இங்கே காங்க வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட உயிருக்காக போராடிட்டு இருக்கோம். ஸோ உடனே அந்த குட்டி பாப்பா காங்கிட்ட போகும். காங்கிட்ட போனது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பாப்பாலும் அழுது மட்டும் இல்லாமல் அதோட கையை வந்து பார்த்தோம்னா தரையை நோக்கி வைக்கும். வச்சதுக்கப்புறம் தான் காங்கோட இதய துடிப்பு கம்மியாகிட்டே வருது அப்படின்னு சொல்லும். ஸோ உடனே எலினா ஆண்ட்ரூஸ் வந்து பார்த்தோம்னா எப்படியாவது நம்ம காங்கை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நேத்தன் கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நேத்தன் கேட்டதுக்கு இல்லை, ஸோ இதய துடிப்பு கம்மியாகிட்டே இருக்குது காங்க்கு, ஸோ இப்போ நம்ம காங்கை காப்பாற்றணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தோம்னா பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு எலக்ட்ரிக் சோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி எலினா ஆண்ட்ரூஸ் நேத்தன் கிட்ட சொல்லுவாங்க. உடனே நேத்தன் எப்படி லாஸ் வேகாஸ்க்கு ஒரு வாரம் பவர் கொடுக்குற மாதிரி இருக்கிற ஒரு பவர் சோர்ஸ் இருந்தால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு உடனே எலினா ஆண்ட்ரூஸ் கரெக்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அப்படின்னா நம்ம இந்த ஹீவ் ஷிப்பை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நேத்தன் சொல்கிறாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் போகிறப்போ அந்த குட்டி பாப்பா கிட்ட பார்த்தியா நான் நீ சொன்ன மாதிரியே பயங்கரமான தைரியசாலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீவ் ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணி போய் காங் மேலே நிப்பாட்டது மட்டும் இல்லாமல் அந்த பவர் செல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வெடிக்க வைக்கிற மாதிரி டைமரை செட் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு குடுகுடுன்னு ஓடி வராரு. அப்படி ஓடி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அந்த பவர் செல் பயங்கரமாக வெடிக்குது. ஸோ வெடிச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு எலக்ட்ரிக்கல் பிளாஸ்டே அந்த இடத்துல கிரியேட் ஆகுது. ஸோ அப்படி கிரியேட் ஆன அடுத்த செகண்டே வந்து பார்த்தோம்னா காங்கோட இதய துடிப்பு பழையபடி நார்மலாகி காங்கு கண்ணு முழிச்சு ஆக்ரோஷமாக எந்திரிக்குதுப்பா, கிட்டத்தட்ட பயங்கர கோபமாக எந்திரிக்குது. அப்படி எந்திரிச்சதுக்கப்புறம் காங் கிட்ட அந்த குட்டி பாப்பா காட்சிலா எனிமி கிடையாது, அந்த இன்னொன்று இருக்குது பார்த்தியா அதுதான் எனிமி, என்ன நம்பு அப்படின்னு சொல்லுது. உடனே காங் வந்து பார்த்தோம்னா வேகமாக ஓடுது. அப்படி வேகமாக ஓடுறக்குள்ளேயே மெகா காட்சிலாவோட வாயை திறந்து நெருப்பை விட்றக்கு ஸ்டார்ட் பண்ண போகுது. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டா காட்சிலாவோட கதை முடிஞ்சிடும், அதாவது நிரந்தரமாக செத்துரும். ஸோ கரெக்டாக மெகா காட்சிலா அந்த மாதிரி பண்ணோம். நெருப்பை கக்க போகிறக்கு ஒரு செகண்டுக்கு முன்னாடி கரெக்டாக காங்கு வந்து காட்சிலாவை காப்பாற்றிடும். காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் மெகா காட்சிலா பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதை பார்த்த காட்சிலாவும் காங்கும் ரெண்டுமே சேர்ந்து வந்து பார்த்தோம்னா மெகா காட்சிலா பயங்கரமாக அடிக்கும். ஸோ அந்த மாதிரி அடிக்க போகிறப்போ மெகா காட்சிலா ரெண்டையுமே சமாளிக்கும். இருந்தாலும் காட்சிலாவும் காங்கு விடாமுயற்சியாக வந்து பார்த்தோம்னா பயங்கரமாக அடிச்சுட்டே இருக்கும். ஸோ அப்படி அடிக்க போகிறப்ப தான் வந்து பார்த்தோம்னா காங்கு அதோட கோலை வச்சு மெகா காட்சிலா அடிக்க போகும். பட் அந்த டைமில் கரெக்டாக மெகா காட்சிலா அதோட வாலில் இருக்கிற ஒரு கூர்மையான ஆயுதத்தை வச்சு காங்கை அட்டாக் பண்ண போகும். ஸோ அந்த டைமில் காட்சிலா காங்கை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணும். பட் மெகா காட்சிலா காங்கையை வந்து பார்த்தோம்னா பிடிச்சி வச்சிடும். ஸோ இப்போது மெகா காட்சிலா ரொம்ப பவர்ஃபுல்லாக காங்க அட்டாக் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அந்த டைமில் தான் நமக்கு அப்படியே வந்து லேபில் பெர்னையும் ஜார்ஜோ எதுவும் நோண்ட தெரியாமல் கம்ப்யூட்டர் போச்சு நோண்டிட்டு இருப்பாங்க. அப்போ ஜார்ஜ் வந்து பார்த்தோம்னா ஏதோ ஒரு பட்டனை தெரியாமல் அழுத்துவான். அப்போ வந்து பார்த்தோம்னா அந்த சிஸ்டம் மொத்தமாகவே லாக் ஆயிரும். ஏன்டா என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி பெர்னி ஜார்ஜ் இருக்கிறதுக்கு இல்லை நான் ஒரு HTML தான் படித்தேன், இது ரொம்பவே பெருசாக இருக்குது அதனால் தெரியாமல் லாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி புலம்புவான். உடனே வந்து பார்த்தோம்னா பெர்னி ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு அவனோட அந்த சரக்கு பாட்டில் ஒன்று இருக்குது அதை எடுத்து சரக்கையாவது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவான். அப்போ வந்து பார்த்தோம்னா உடனே ஜார்ஜ் அந்த சரக்கு பாட்டில் இருந்த சரக்கு தூக்கி மிஷின் மேலே ஊற்றி விட்டுரும். உடனே அந்த மிஷின் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆனனால வந்து பார்த்தோம்னா மெகா காட்சிலா அதோட பவரை கிட்டத்தட்ட பாதி இழந்துடும். ஸோ அந்த டைமில் காங் வந்து பார்த்தோம்னா உடனே அதை புரிஞ்சுக்கிட்டு அது ஏதோ வந்து பார்த்தோம்னா பவர் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காங் உடனே திரும்ப அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அப்போது அதோட கையில் இருக்கிற கோலுக்கு வந்து பார்த்தோம்னா காட்சிலா உடனே நெருப்பு கக்க ஆரம்பிக்கும். ஸோ நெருப்பு கக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த கோல் வந்து பார்த்தோம்னா இன்னும் பவர்ஃபுல் ஆயிரும். ஸோ அந்த பவர்ஃபுல்லான கோலை வச்சு மெகா காட்சிலாவோட கையையும் சரி காலையும் சரி வெட்டிடும்.
வரும். அப்போ வந்து பார்த்தோம்னா மெகா காட்சிலானால ஒன்றுமே பண்ண முடியாமல் அப்படியே கீழே விழும். கீழே விழுந்ததுக்கப்புறம் ஓங்கி ஒரே தலையோடு ஒரு போடு பாருங்க, அதோட தலை துண்டா போயிடும். உடனே காங்கு மெகா காட்சிலாவோட தலையை தனியாக பிச்சு கையில் எடுத்து வா அப்படின்னு சொல்லி கத்தும். காங்கு ஓரமாக போய் ஒரு இடத்துல அப்படியே செட்டில் ஆகி உக்காரும். அப்பாடா எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் பெருமூச்சுட்டு ரிலாக்ஸ் ஆவாங்க. ஸோ மார்க் ரசலும் மேடிசன் ரசலை கண்டுபிடிப்பாங்க. அப்போ மேடிசன் ரசல் இவர் தான் பெர்னி, இவர் தான் எங்களை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துவாங்க. ஸோ அதே மாதிரி இளன் ஆண்ட்ரஸ், நேத்தன் அண்ட் குட்டி பாப்பா 3 பேர் ரிலாக்ஸ் ஆகி சந்தோஷமாக இருப்பாங்க. பட் அந்த டைமில் திடீர்னு வந்து பார்த்தோம்னா காங்கு அதோட கோலை கையில் எடுத்து காட்சிலாவை கோவமாக பார்க்கும். காட்சிலா வந்து பார்த்தோம்னா திரும்ப கோவமாக பார்க்கும். பட் இருந்தாலும் காங்கு வந்து அதோட கோலை கீழே போட்டுட்டு காங்கு காட்சிலாவை ரொம்பவே சாந்தமாக பார்க்கும். ஸோ அதை பார்த்த காட்சிலா காங் நம்மளோட எதிரியில் போல அப்படின்னு சொல்லிட்டு உடனே தண்ணிக்குள்ளேயே திரும்ப போயிடும். ஸோ அதோட வந்து பார்த்தோம்னா அந்த சீனை அப்படியே முடிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹாலோ இடத்தை காட்டுவாங்க. ஸோ ஹாலோ இடத்துல வந்து பார்த்தோம்னா மறுபடியும் மனிதர்களெல்லாம் வந்து ஒரு பெரிய செட்டப் மாதிரி போடுவாங்க. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காங் மானிட்டரிங் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நம்ம ஆளுங்களை உருவாக்கி ஸோ காங் வந்து பார்த்தோம்னா என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி அங்கேயே வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ கூட வந்து பார்த்தோம்னா அந்த குட்டி பாப்பா, நேத்தன் அண்ட் இலியன் ஆண்ட்ரஸ் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம்னா ஹாலோ இடத்துலையே காங்கோடே இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ காங்கை வந்து பார்த்தோம்னா ரொம்பவே சந்தோஷமாக சுற்றிட்டே போடும். ஸோ அதோட படத்தை முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரியே நிறையா மூவிஸ் அண்ட் சீரிஸோட முழு கதை விளக்கம் பார்க்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களையும் பார்க்குறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் VJMK. ஸோ பி சேஃப் அண்ட் டேக் கேர் நண்பா. வாழ்க்கையை செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள்.